அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வேத புஸ்தகத்தில் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் 10வது வசனம் இப்படியா சொல்லுறது, யோபுவுக்கு 7000 ஆடுகள் இருந்தது, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 ஏர் மாடுகள் இருந்தது, இப்படியே கழுதைகள் அதே போல் எவ்வளவு பாருங்கள், திரளான ஆஸ்தி. அப்பா ஊஸ் தேசம் என்கிற அந்த இடத்துல கிழக்குத்தி புத்திரர்களை மிகவும் ஐஸ்வர்யவனாக இருந்த ஒருவர் யோபு. ஆனாலும் அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்த ஒருவர் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறார் பாருங்க. இந்த நாட்கள் எப்படி நம்ம பார்க்க முடியுமா? எவ்வளோ வசதி பாருங்கள். 500 ஏர் மாடுனா எவ்வளோ அந்த நாட்களில். இன்றைக்கு இருக்கிற பில்கேட்ஸ் போல், இன்றைக்கு இருக்கிற எலன் மஸ்க் போல், மிக உயர்ந்த டாடா பிர்லா போல், அனில் அம்பானி, முகில் அம்பானி இப்படி போல் இதை விட 100 மடங்கு வசதி உள்ளவராக இருந்திருக்கிறார். அவ்வளவு வசதி உள்ளவராக இருந்தும் யோபு ஐயா உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறவனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தார் என்று அதில் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். இவ்வளவு ஆஸ்தியும் இவ்வளவு பொருளும் திரளான ஐஸ்வர்யமும் அந்தஸ்தும் தேசத்தில் பெருகி இருந்த ஒரு மனிதர் கடவுளுக்கு பயந்து இருந்திருக்கிறார் சொன்னால் ஒரு ஆச்சரியமான காரியம். ஏன் இவ்வளவு இருக்குது, அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாமே. ஏன் அவர் கடவுளுக்கு பயந்தார்? அப்போ கடவுளுக்கு பயந்தாதான் அது எல்லாம் தனக்கு நிலைவரப்படும், அது உறுதி செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். நம்மளுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் காக்கப்படும் என்கிற ஒரு உணர்வும் அச்சமும் கடவுள் மேலே ஒரு பயமும் அவருக்கு இருந்ததுனால அப்படி இருந்தார். அதனால் ஆண்டவர் அவருடைய சகல சம்பத்துகளையும் வேலி அடித்து பாதுகாத்து வைத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா.